எம்மா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எழுதிட்டு நம்ம படித்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் கேட்டிருக்காவ. 1 வேர்டில் மட்டும் 2-3 டவுட் இருக்கு. மற்றபடி எல்லாத்துக்குமே மார்க் வந்துடும். கடவுளே, எப்படியோ ஃபர்ஸ்ட் பரீட்சையை நல்லா முடிச்சிட்டோம். நம்ம படிச்சத ஒண்ணுமே கேட்கலையே, ஏதோ எழுதியிருக்கேன். நல்ல மார்க் வந்தா சரிதான். இந்த பிள்ளை எந்த கிளாஸ்ல உள்ள பிள்ளைன்னு தெரியலையே, நம்மளையே பார்த்துட்டு இருக்கா. நம்ம திரும்பி இருப்போம். நம்ம கிட்ட எதையாச்சும் டவுட்டை கேட்டுட்டானா மாதிரி நம்ம எதுவும் தப்பு சொல்லி கொடுத்தா அவ்வளவுதான். இவகிட்ட கேட்கலான்னு பார்த்தேன், திரும்பிலாம் இருக்கா. நல்லா படிப்பா போல இருக்கு. திமிரு பிடிச்சவா திரும்பிட்டா. இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பையனை பார்த்தா நல்லா டிப்பு டப்பா இருக்கா. நல்லா படிப்பா போல இருக்கு. இவங்கிட்ட கேட்டா எதுவும் சொல்லி தருவானா? சரி கேப்போம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, உங்களுக்கு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் தெரியுமா? என்ன மைண்டே பண்ண மாட்டேங்கறா? ஹலோ, ஏ கிரீன் கலர் ஷர்ட். என்ன இந்த பிள்ளை அவனை போய் கூப்பிட்டு இருக்கா? அவனை திரும்பவே மாட்டானே. சரி, நம்ம எழுதி முடிச்சாச்சு. இப்போ தான் பெல் அடிக்குமோ வெளியே போகலாம். இந்த மீனா பிள்ளை எல்லாத்தையும் எழுதிச்சா இல்லையான்னு தெரியல. எங்கள் 2 பேரும் வேற கிளாஸில் போட்டு விட்டாவ. இங்கே இருக்கக்கூடிய யாரையுமே எனக்கு தெரியாத. சரி, நம்ம எல்லாத்தையும் எழுதிட்டோம். ஒரு வாட்டி எல்லாத்தையும் பார்ப்போம். பார்த்துட்டு பெல் அடிச்சதோடி கொடுத்துட்டு வீட்டுக்கு ஓட வேண்டியதான். இக்கா உள்ளவாக்கா. அம்மா நீ உள்ளவா. லட்சுமி ஏன் அதுல நிக்க? உள்ளவா. இக்கா இருக்கா. லட்சுமி ஏன் அங்கே நின்னுட்ட? ஒன்றும் இல்லாட்ட, சும்மா தான் ஒரு விஷயமா இந்த பக்கமா வந்தேன். சரி ராணியக்கா கூப்பிட்டாங்களேன்னு இங்கே வந்தேன். நீங்க பேசுங்க தான், நான் அப்புறமா வரேன். அதனால என்ன லட்சுமி, நான் தானே உன்னை கூப்பிட்டேன். வா உள்ள இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். எப்பமா தான் வருவேன்? எப்ப பார்த்தாலும் வீட்டில் வேலைன்னு இருப்பேன். இப்போ இன்னைக்கு என்னமோ வந்திருக்கேன். இரு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போகலாம். நான் டீ போடுகையும் குடிச்சிட்டு போகலாம். இல்ல, அது வந்து இங்க வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கும். அவ தனியா இருப்பா, அதனால நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லட்சுமி, இரு. போறேன்னு சொல்லக்கூடியவங்கள ஈரின்ட்டு போட்டு வற்புறுத்திட்டு இருக்காவ. நம்ம ஒரு விஷயம் பத்தி பேச வந்தா இதுவும் இல்ல இங்கே வந்து சொருகிட்டு இருக்கு. சரி தாய் இருக்கேன். ஏமா நீங்களும் வாங்க, இருங்கம்மா டீ போடுங்க. லட்சுமி என்னது இது, கீழே இருந்துட்ட? ஆமா லட்சுமி, என்ன இது கீழே இருக்க? இரு, ராணி சேர் எடுத்துட்டு வா. ஏத்தே, எனக்கு இந்த சேர்ல சோஃபால இருக்கிறத விட கீழே கால் நீட்டி இருந்தா அழகா இருக்கும். அங்க இருந்து நடந்தே வந்தனா ஒரே முதுகு வலி. நான் இங்க கீழே இருந்துக்கிட்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ராணி, நான் ஒரு விஷயமா தான் பேசிட்டுக்காண்டி வந்தேன். நான் பேசிட்டு போறேன் ராணி, எனக்கு நேரம் இல்லை பத்துக்க. நான் சொன்னோம்ல நாளைக்கு நாங்க சென்னை கிளம்போம். ஆமா, நீங்க சென்னை கிளம்புறதா சொன்னீங்க. என்ன விஷயம்க்கா திடீர்னு சென்னை போறீங்க? ஆமா ராணி, நீ இரு, நான் சொல்லேன். சொல்லுக்கா, என்ன விஷயம்? ஐயோ, இவங்க குடும்ப பாட வேற பேசிட்டு இருக்காவ. நம்ம வேற இதுல வந்து இருக்கோம் போறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறாவ. இப்ப என்ன செய்யுதுக்கு? இதுல இருக்குதுக்கா போதுக்கா, போறேன்னா விடவும் மாட்டாவ. அது வந்து ராணி, அது என்ன விஷயம்னா நம்ம இருக்கிறதுனாலதான் விஷயத்த சொல்லாம இருக்காவளோ. சொல்லுக்கா, என்ன விஷயம்? ராணி, அண்ணன் வீடு வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேன். விஷயம் ஒண்ணும் இல்ல, நம்ம நந்தினிக்கு ஆடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அட, கல்யாண விஷயமா பேசுறதுக்கு இவ்வளவு தயக்கம்? என்னக்கா சொல்லுங்க? ஆமா ராணி, பிள்ளைங்க ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. இனி நம்ம பட்டு எதையாவது சொல்லிக்கிட்டு அந்த பிள்ளைங்க மனசையும் மாற்ற முடியாது. என்ன பண்றதுக்கு? ஒருத்தி பண்ண தப்புக்கு இன்னொருத்திக்கு தண்டனை கொடுக்கறது சரியாவா இருக்கு? ஒருத்தியை தான் தலையிலையும் வைக்காம கீழையும் வைக்காம கையிலேயே கொண்டு நடந்தேன். நம்மளும் அவளை எப்படி இல்லாம வளர்த்தணும். அவ பெத்தவங்க வேண்டான்னு எவனோ தேவைன்னு அவ பாட்டுக்கு அவன் முன்னாடியே போயிட்டா. இப்ப ஒருத்தி வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டா. எப்ப பார்த்தாலும் யாரையாவது நோகடிக்க வேண்டியது. சிந்துக்கா, இப்ப எதுக்குக்கா அதை பத்தி பேசிட்டு இருக்க? லட்சுமி இருக்கால, அவன் என்ன நினைக்குவா? என்னதான் இருந்தாலும் அவன் மகனை பத்தி தானே நீ பேச. நான் இப்படிதான் ராணி, எனக்கு ஒரு மாற்றமும் கிடையாது. இருக்கக்கூடியவங்க இருக்கட்டும், இல்ல கிளம்புறவங்க கிளம்பட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இப்படிதான் பேசுவேன். ராணிக்கா, எப்ப நான் போயிட்டு வரேன்ட்டு வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. ஜனனி தனியா இருப்பா. மடி, நீ ஒன்றும் மனசுல வச்சுக்கதமா. அவ ஏதோ கோவத்துல இருக்கட்டே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு கோவம் இருக்கதானே செய்யும். என்னதான் நம்ம அவங்கள பிடிச்சி ஏசினாலும் என்னதான் பண்ணாலும் பெற்றவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் பொண்ணை பெற்றவங்களுக்கு எவ்வளவு நானாலும் அந்த கோவம் ஆற்றம் எதுவுமே கம்மியாவாது. லட்சுமி, என்ன இரு லட்சுமி. இல்ல ராணியக்கா, வீட்டுல நிறைய வேலை கிடக்கலாம். ஜனனி பாம்போல எல்லா வேலையும் ஒத்திக்கு செஞ்சுட்டு இருப்பா. என் வீட்டுல எல்லாம் அவளுக்கு வேலையே நான் பண்ண கொடுக்க மாட்டேன். இவங்க ஒத்திக்கு வேலை செஞ்சுட்டு கிடக்காலோ, நல்லது. இக்கா, நீ கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கா? சரி ராணியக்கா, நான் போயிட்டு அப்புறமா வாரேன், நீங்க பேசிட்டு இருங்க சரியா? சரி லட்சுமி, நீ எதுவும் வருத்தப்படாத, நான் வீட்டுக்கு வாரேன் கொஞ்சம் கழிச்சு. சரிக்கா. ஏத்தே வாரண்டே. சரி லட்சுமி, எதுவும் வருத்தப்படாத. அவ எதுவும் பேசிட்டா பட்டுன்னு பேசிடுவா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, நான் பாத்துக்கிட்டே நான் போயிட்டு வரேன். சே, பாம்போல போறா. இது சிந்துவால வந்தது எல்லாம். யாம் டீ, உனக்கு பாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? ஏமா, உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்.
பிள்ளைய பெத்தவங்களுக்கு தாம்மா கஷ்டமா இருக்கும். நீயும் 3 பொம்பளை பிள்ளைய பெத்தலாம், ஒருத்தவங்க கல்யாணத்தை உனக்கு பார்க்க முடியாம போச்சுன்னா நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்ப. அந்த மாதிரி தாம்மா நான் அவளை எப்படியெல்லாம் வளர்த்தேன்னு உங்களுக்குலாம் தெரியும். அவ கல்யாணத்தை எனக்கு பார்க்க முடியாம போயிட்டேன்னு எனக்கு ஆத்திரம் அப்படி வருது. நீங்க என்னதான் சொன்னாலும் சரிம்மா, என் கோவம் குறையவே செய்ய மாட்டேங்குது. நானும் முயற்சி பண்ணுங்க, ஆனா முடியல. என்ன பண்ணதுக்கு என் வாயை எனக்கு கட்டுப்படுத்த முடியல. சரி விடுக்கா, கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணி. இப்படி பட்டு பட்டுன்னு பேசாத, வார்த்தையை விட்டா மாதிரி எடுக்க முடியாதுல. சரி நான் வந்த விஷயத்த சொல்லிக்க ராணி, நீ எதுவும் நினைச்சுக்காத. எனக்கு வாயில ஒன்றும் கிடக்க மாட்டேங்க பத்துக்க, பொடு பொடுன்னு வருது, அதான் சொல்லிட்டேன். சரிக்கா, இப்போ நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிருக்கியோ? ஆமா, ஒருத்தி கல்யாணத்தையாவது எனக்கு பார்க்கணும்னு இருக்கு ராணி. நான் இவளுக்கு ஃபோனை பண்ணி பேசினேன். அவங்க தான் போயிட்டு உங்க அண்ணன்ட்டையும் பேசிட்டு வா, அவங்க சரின்னு சொன்னா எப்போ கல்யாணம் வைக்கணுமோ வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொன்னாவ. ஆதிக்கு நந்தினிக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆமா, சந்தோஷப்பட்டுருவாங்க நல்லா. என்னக்கா நீ எல்லாத்துக்கும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தானே எப்படிக்கா நல்லா இருக்கும்? பிள்ளைங்க கல்யாணத்தை நம்ம தானே சந்தோஷமா நின்று நடத்தி விடணும். ஏக்கா, உனக்கு விருப்பம் இல்லாம பிள்ளைங்களே கல்யாணம் பண்ணிக்காதே. நீ எதுக்குக்கா இப்படி இருக்க? என்ன முடிவு எடுத்தாலும் பொறுமையா எடுக்கா, யோசிச்சு நிதானமா எடு. தேவையில்லாம எடுத்தோம் கவத்தோன்னு ஒரு முடிவே எடுக்காத. உனக்கு முழு மனசோட சம்மதம் இருந்துச்சுன்னா மட்டும் நீ வந்து சரின்னு சொல்லு. அவங்களுக்கு என்ன இப்பவே கல்யாணம் பண்ணதுக்கு வயசா வந்துட்டு இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணி வைப்போம். இப்ப என்ன பேசி வைக்க போறோம், அவ்வளவுதானே? ஆமா, இவள்கிட்ட சொல்லியாச்சு. அப்போ தெரிந்து மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்கா. என்னமோ தெரியல ராணி, அண்ணி என்ன பேசுவாங்களோ எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அங்க போனாதான் என்னனாலும் முடிவெடுக்க முடியும். ஆமா, அதனால இப்போதைக்கு பிள்ளைங்க கிட்ட ஒன்றும் சொல்லாண்டா. அண்ணா நீயும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆமா ராணி, நாளைக்கு காலையில அப்பா நந்தினி இங்க கூட்டிட்டு வந்து விடுவாங்க. நாங்க வர வரைக்கும் அவங்க நிக்கட்டும், சரியா? அதெல்லாம் என்னக்கா, பிள்ளை இங்கேயே நிக்கட்டும், எனக்கு சந்தோஷம் தான். சரி ராணி, நாங்க இது சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். இருக்கா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இது நான் கொஞ்சம் படுக்கேன், நீ டீயை போட்டாலே நீ எழுப்பு, சரியா? சரிம்மா. ஏக்கா நீ வாக்கா. வாரேன். இந்த சட்டை எங்க பண்ணான்னு தெரியலையே. காலேஜ்ல இருந்து 50 பிள்ளைகளும் போயாச்சு, இவன் மட்டும் எங்க பண்ணானே தெரியல. ஆடி அசைஞ்சு வாரா. முட்டைக்கண்ணி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க போல இருக்க. இன்னைக்கு எனக்கு அவ்வளவுதான், ஏச்சு விழ போகுது. சத்யா, எங்க சத்யா போன? நான் இவ்வளவு நேரமா உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் தெரியுமா? எல்லா பிள்ளைகளும் போயாச்சு, நம்ம மட்டும் தான் இன்னும் போகல. பஸ் எல்லாம் போயிடும் பாரு. மத்தியானம் அந்த அளவுக்கு பஸ்ஸே எடுக்காது டி, கம்மியா தான் பஸ் போகும். இனிமே சாயந்தரம் தான் நிறைய பஸ் வரும் நம்ம ஊருக்கு. சாரி டி, வரும்போது தான் மேம் கூப்பிட்டாவ, அதனால டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். அவளுக்கு என்னமா பிரச்சனை? அது ஏதோ ஒரு அசைன்மெண்ட் பத்தி சொல்லதுக்காண்டி கூப்பிட்டாங்க. சரி போமா, நீ வெயிட் பண்ணிட்டே இருப்பேன்னு அங்கிருந்தே ஓடியே வந்து மாட்டுக்க. எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்தால இருக்கு. என்ன வெயில் அடிக்க பத்தியா? ஆமா, சாயந்தரம் மழை பெய்யற மாதிரியே இருக்கும், ஆனா மத்தியானம் மட்டும் வெயில் போல பலன்னு பறந்துரும். காவியா, ஒண்ணு பண்ணுவோமா? இப்ப போனா பஸ் ஸ்டாப்ல நல்ல கூட்டமா இருக்கும் டி. பேசாம அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒண்ணு உண்டுல, ஒரு ஜூஸ் கடை உண்டுல டி. ஆமா ஏடி, அங்க போயிட்டு நம்ம 2 பேரும் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு மாதிரி வீட்டுக்கு போமா? சட்டை என்கிட்ட பஸ்ஸுக்குள்ள காசு மட்டும் தான் இருக்கு. நம்ம ஜூஸ் ஐஸ்கிரீம் குடிக்க போறோம்னா நீ முன்னாடியே சொல்லிருந்தா நான் நம்மட்ட பைசா வாங்கிட்டு வந்திருப்பேன். சரி, அதனால இப்ப என்ன டி? எங்க மாமா எனக்கு ஒரு வாட்டி பைசா தந்தாவ, அது நான் அப்படியே வச்சிருக்கேன். அது கொண்டு வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் போயிட்டு ஜூஸ் வாங்கி குடிப்போமா? சரி, அப்ப நீ பைசா கொடு, நான் உனக்கு நாளைக்கு கொண்டு வந்து தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் காவியா. இன்னைக்கு மேம் கூப்பிட்டாங்கன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தனா எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. அதனால ஜூஸ் எதுவும் குடிச்சிட்டு மாதிரி வீட்டுல போய் சாப்பிடலான்னு நம்ம சாப்பிடாம வந்துட்டோம்ல, கூட கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன், அந்த கடையில போய் ஜூஸ் எதாவது வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம், சரியா? சரி சரி போமா. சரி சத்யா. A few moments later. வாவ் சத்யா, இங்க பாரு. யாம்டி ஐஸ்கிரீமா சாப்பிட போற? ஆமா சத்யா, இது என்னது வெரைட்டி வெரைட்டியா வச்சிருக்காங்க. என்ன கலர்ல எல்லாம் ஐஸ்கிரீம் இருக்குன்னு பாரு. லூசே, நம்ம ஜூஸ் குடிக்கலான்னு தான் வந்தோம். இங்க வந்து ஐஸ்கிரீம்லாம் கேட்காத, என்கிட்ட பட்ஜெட் கிடையாது. இது சத்யா, நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டதே இல்லடி. சரி, வாங்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லு, அதுக்கு ஏத்த மாதிரி ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா வாங்கலாம். இது என்கிட்ட ஒரு 500 இருக்கு. 500 இருக்குலாட்டி லூசு, அப்புறம் என்ன 2 ஐஸ்கிரீம் தானே, இது வாங்கி தாட்டி. சரி நின்னு ஃபர்ஸ்ட் ரேட் எல்லாம் கேட்போம், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பைசா பத்தலன்னா கஷ்டமா போயிடும். சரி, உனக்கும் சேர்த்து தானே ஐஸ்கிரீம்? என்ன நீ மட்டும் ஐஸ்கிரீம் குடிக்கும்போது நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கணுமா? சரி, அப்பனா நின்னு அண்ணா ஒரு அக்கா நிக்கவல, அவங்க கிட்ட கேட்கலாம். இது அந்த அக்காக்கு ஹேர் ஸ்டைல் பத்தியா அழகா இருக்குல்ல, நானும் இந்த மாதிரி முடி வெட்டி விட போறேன். வாங்கம்மா, என்ன வேணும்? அக்கா, இங்க ஐஸ்கிரீம் எல்லாம் என்ன ரேட்ல இருக்கு? ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம்னா 100 ரூபீஸ்மா, 2 ஸ்கூப் வேணும்னா 200. இது சத்யா, 100 ரூபாய் தானா ஒரு ஸ்கூப்பா? அது வாங்கிக்கலாம் டி, ப்ளீஸ் டி. இது காவியா, உனக்கே அநியாயமா இல்லையா டி? 100 ரூபாய் கேக்குறாவா ஒரு ஸ்கூப்புக்கு? இதுக்கு பேசாம ஃப்ரெஷ் ஜூஸே வாங்கி குடிக்கலாம். சரி, நீ ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிக்கோ, எனக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டா. எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். ஹிம்மா அடம் பிடிக்கறாளே. சீக்கிரமா சொல்லுங்கம்மா, பாரையும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டு நீங்க டேபிள்ல போய் இருந்துக்கிடலாம். ஐயோ, எது வேணும்னு கேக்குறாங்களா? நமக்கு வேற இதுல ஒரு பேரும் தெரியாது. சரி, இந்த அக்கா பார்த்தா பாவமா தான் இருக்கு, கேட்டு வைப்போம். வாங்க, நீங்களே இதுல பார்த்துட்டு எது வேணும்னு செலக்ட் பண்ணுங்க. என்ன ட்ரெஸ் செலக்ட் பண்ண சொல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்காவ? ஆமா, அவ்வளவு வெரைட்டியா வச்சிருக்காங்களா, போய் பாரு. அக்கா, அண்ணா ரெட் கலர்ல இருக்கலாம், அது என்னன்னு சொல்லுங்க. அக்கா, தப்பா நினைக்காதீங்க, எனக்கு இது என்ன ஃப்ளேவர்னு தெரியல, அதனால தான் கேட்டேன். சரிம்மா, அதை
வெல்வெட், அப்புறமா நார்மலான சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெனிலா அது எல்லாமே இருக்கு. அப்புறம் ப்ளூபெர்ரி இருக்கு, பிளாக் கரண்ட் இருக்கு. அப்ப அந்த பச்சை கலர்ல இருக்கே அது அது பிஸ்தா ஃப்ளேவர். அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு பிஸ்தா ஃப்ளேவரே கொடுத்துருங்க. அக்கா எல்லாமே ஒரே ரேட் தானே? ஆமாம்மா, எல்லாமே ஒரே ரேட் தான். அப்பன்னா எனக்கு ஒரு பட்டர் ஸ்காட்ச் கொடுத்துருங்க. அது என்னது பட்டர் ஸ்காட்ச்னா? இதுக்கு தான் சொல்லுது, முன்ன பின்ன இந்த மாதிரி கடைக்கெல்லாம் வரணும். சரி, ஒரு பிஸ்தா ஒரு பட்டர் ஸ்காட்ச். ஆமாக்கா, நாங்க இங்க வெயிட் பண்ணணுமா இல்ல நாங்க டேபிள்ல போய் உட்காந்துக்கலாமா? நீங்க டேபிள்ல போய் இருந்துருங்க, கொண்டு வருவாங்க. சரிக்கா, தேங்க் யூ. யூ ஆர் வெல்கம். இது சத்யா, தேங்க்ஸ் டி. உன் தேங்க்ஸ் எல்லாம் கொண்டு போய் குப்பையில போடு. வா, அந்த டேபிள்ல போய் இருக்கலாம். சரி வா. ஆமா, நீ வீட்ல சொல்லிட்டு தானே வந்த? ஆமா, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் கிளாஸ் உண்டுன்னு சொன்னோம். மத்தியானமே விட்டுட்டாவ. அதனால பிரச்சனை இல்ல, நம்ம இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு பஸ்ல கொஞ்சம் கூட்டம் கம்மியானதுக்கு அப்புறமா போலாம். சரி வா.